வணக்கம் நண்பர்களே. உங்கள் நிறைய பேர் மெடிக்ளைம் பாலிசி எடுத்திருப்பீங்க. அந்த பாலிசியில எப்படி கிளைம் பண்றது, அதுவும் கேஷ்லெஸ் கிளைம் எப்படி பண்றது, ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் எப்படி பண்றது, அல்லது முன்னாடியே பிளான் பண்ணி எப்படி கிளைம் பண்றது, இந்த 3 விஷயத்தை பத்தி தான் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாருமே நூக்கன் காரணம் சொல்ல போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது 2 விதமா இருக்கும். ஒன்று எமர்ஜென்சி, இன்னொன்று நான் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல இன்ஜுரி ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இமீடியட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம 2 விதமான ஹாஸ்பிட்டல் போவோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அல்லது நீங்க போற ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் டைப் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த 2 ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். ஒருவேளை நீங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல போனீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலும் 2 விதமான பிரிவா இருக்கும். ஒன்று அந்த கம்பெனியோட ப்ரிஃபர்டு லிஸ்ட்ல இருக்கலாம், அல்லது நான் ப்ரிஃபர்டு லிஸ்ட்ல இருக்கலாம். பட் ரெண்டுலையுமே கேஷ்லெஸ் கிடைக்கும். முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரிஃபர்டு ஹாஸ்பிட்டலா இருந்துச்சுன்னா நீங்க மேக்ஸிமம் பேக்கேஜ் சார்ஜ் அப்ளை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கையில இருந்து பே பண்றதுக்கான அமௌண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் ப்ரிஃபர்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கேஸ் டு கேஸ் பில்லிங் மாறும். அப்ப நீங்க கொஞ்சம் கையில இருந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். பட் ரெண்டுலையுமே கேஷ்லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்லெஸ் பண்றதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய பாலிசி காப்பியை ஒன்று டிஜிட்டல் வடிவிலையோ அல்லது பேப்பராவோ கொண்டு போய் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க வேண்டியது முக்கியம். அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா கிளைம் டிபார்ட்மெண்ட் தனியாவே இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்ககிட்ட இந்த பேப்பரை கொடுத்துடலாம். பிளஸ் உங்களுடைய கேஒய்சி, ஆதார், பேன் கார்டு, போட்டோ, அக்கௌண்ட் ப்ரூஃப் இதையும் நீங்க சப்மிட் பண்றது இப்போ சில கம்பெனில கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மேபி கிளைமை அவங்களே புக் பண்ணுவாங்க, அல்லது நீங்க புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க டோல் ஃப்ரீ மூலமாவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாவோ அல்லது கம்பெனியோட வெப்சைட் மூலமாவோ போய் நீங்க இந்த கிளைமை புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், அல்லது அவங்க புக் பண்ணா கூட உங்க நம்பருக்கு மெசேஜ் வரும். ஸோ அந்த நம்பரை நீங்க உங்க ஏஜென்ட் கிட்டயோ அல்லது எங்களை மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களோ நீங்க கொடுத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க, லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எவ்வளவு காஸ்ட் ஆகும், எத்தனை நாள் நீங்க தங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஃபில் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் காஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகும். அந்த கம்பெனில இருக்கிற டாக்டர் அதை பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு ஒரு இனிஷியல் அப்ரூவல் அனுப்புவாங்க. அது மேபி 1/3 அமௌண்ட் இருக்கலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்க கிளைம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு அந்த கேஷ்லெஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க எந்த பில்லுக்கும் பணம் கட்ட தேவையில்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மேபி சில ஹாஸ்பிட்டல்ல அட்வான்ஸ் பேமெண்ட் சில அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க கிளைம் முடிகிறப்ப ஹாஸ்பிட்டல் வர பில்லை கழிச்சுட்டு நீங்க பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுல ஏதாச்சும் நான் பேபிள்ஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்களே பணம் கொடுத்து வாங்கிட்டீங்க, தெரியாதனமா நீங்க வாங்கிட்டீங்க, அல்லது வெளியில போய் லேப் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம மெம்பர் பில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது நடக்கும். இதுல பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சில இது வரும். என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கொரிஸ் கேட்பாங்க. உதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் இன்ஜுரி அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஆள்கால் ரிப்போர்ட் கேட்கலாம். ஸோ ஓடிட்டு போனவர் ஆள்கால் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட் கேட்கலாம், அல்லது எஃப்ஐஆர் எதுவும் காப்பி எடுத்துருக்கீங்களான்னு கேட்கலாம், அல்லது இது எப்படி நடந்துச்சு, மேபி செல்ஃப் இன்ஜுரியா இருந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சுங்கிற ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இப்போ உதாரணமா ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இது எத்தனை நாளா இருக்கு, அதுக்கு எப்போ ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் எப்போ பார்த்தீங்க, அதுக்கு என்ன டேப்லெட் எடுத்தீங்களா, அந்த ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அதே மாதிரி சில கிரானிக் டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ மேபி நீங்க பாலிசில டிக்ளேர் பண்ணிருக்கலாம், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வெயிட்டிங் பண்ணி முடிஞ்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயில் கேட்கறதுக்கான உரிமை கம்பெனிக்கு இருக்கு. அதையும் உங்கள்கிட்ட கேட்பாங்க. மேபி அந்த மாதிரி போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போறது பெட்டர். அப்படி போனீங்கன்னா அப்பயே அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இதுக்கு மேல சில கொரிஸ் கேட்டாலும் நீங்க எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு சொல்லி தரோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா, ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம், அதாவது நான் போய் சேர்ந்திருக்க ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல கிடையாது, நான் நெட்வொர்க்ல இருக்கு, ஆனால் பில்லை பே பண்ண சொல்றாங்க, நான் பண்ணிட்டு எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.